அதனாலதான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்ன ஆடு மாடு வளர்த்தல் அரசு பண்ணி வேளாண்மை அரசு பண்ணி படித்தவர் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை இனி படிக்காதவர் இல்லை என்ற உருவாக்குதான் எங்களுக்கு அடுத்த வேலை அப்படின்னு சொன்னார். கன்னடர்களுக்கும் தான், தெலுங்குகளுக்கும் தான், மலையாளிகளுக்கும் தான், இங்க வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் தான் கல்வி, மருத்துவம், குடிநீர் அனைத்தும் இலவசம். ஆனா நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுவோம் தெரியுமா? மரம் சிறுசின் சித்திரம், பூமியின் ஆச்சரிய குறி, நினைக்க நினைக்க நெஞ்சுரு உணவும், விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள். ஊராட்சி மன்ற தலைவர் தான், அவங்கள்ட்ட போய் மனு கொடுத்தோம், விண்வெளி கம்பத்தை சரி செஞ்சு கொடுங்கன்னு. அவங்க பாருங்க எடுத்தாங்க பாரு ஓட்டம். திமுக போய் கேட்டா அவங்க கட்டினாங்க, அவங்க கட்டினது நாங்க எப்படி திறக்கிறது? அதிமுக கேட்டா அவங்க ஆட்சியில இருக்காங்க, அவங்க ஆட்சியில இருக்கும் போது நாங்க எப்படி திறந்து வைக்கிறதுன்றாங்க. அப்ப அந்த பகுதி மக்கள் எங்கிட்ட வந்தாங்க, ஸ்டாலின் வர்றாரு, விடியல் தர போறாரு, அதுதான் அதுதான் மக்களுக்கு விடிவு அப்படின்னா. ஆனா மக்களுக்கு ஒரே முடிவாய் சட்டமன்ற தேர்தல் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக எங்கள் சகோதரி பொறியாளர் முத்தரசி அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கை விளக்க கூட்டம். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்படி என்றால் என்ன விளக்கம்? மக்களுக்காக நீதிமுறையில் ஆட்சி செய்து இருக்கக்கூடிய தலைவன் அந்த மக்களால் போற்றப்படுவான். அப்படித்தான் இந்த மக்கள் 6 முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்கு செலுத்தி முதல்வர் பதவியிலே அமர வைத்து அழகு பார்த்தார்கள். இன்னொரு புறம் அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற திராவிட கட்சியை 7 முறை ஆட்சி அமர வைத்து அழகு பார்த்தார்கள். ஆனால் இந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகள் செய்யாததை வெறும் 9 ஆண்டுகளில் ஒரு தலைவன் செய்தான். அந்த தலைவன் தான் எங்கள் ஐயா, எங்கள் தாத்தன், எங்கள் பாட்டன் காமராஜர் அவர்கள். தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்று திரும்பும் திசையெல்லாம் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்த ஒரு மேதை எங்கள் ஐயா காமராஜர் அவர்கள். வெறும் 9 ஆண்டு காலம் ஆண்ட எங்கள் தாத்தன் மக்களை தெருவிற்கு தெரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வைத்தான். 65 ஆண்டு காலமாக ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுக எம் மக்களை குடிக்க வைத்து குடிக்க அடிமையாக்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த மண்ணை 65 ஆண்டு காலம் ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகளின் சாதனை. ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் 5 பேர், ஒரு நபருக்கு 2 முட்டை, 5 பேருக்கு எத்தனை முட்டை? இதுதான் கேள்வி. ஒரு மாணவனுக்கு பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவன் அந்த முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவனை பார்த்து ஏதோ எழுதுகிறது போல அந்த ஆசிரியருக்கு தெரிகிறது. அந்த வழியே தலைமை ஆசிரியர் வருகிறார். அவரு அந்த 2 மாணவர்களையும் கூப்பிட்டு என்ன கேட்டா தெரியுமா? ஏன்டா முன்னாடி இருக்கவனை பார்த்து நீ எழுதுற அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த சிறுவனுக்கு முன்னால் அமர்ந்த இந்த சிறுவன் ஒரு நபருக்கு 2 முட்டை என்றால் 5 நபருக்கு 10 முட்டை என்று எழுதியிருக்கிறான். அதற்கு பின்னால் அமர்ந்த சிறுவன் 8 முட்டை என்று எழுதியிருக்கிறான். அதை பார்த்த உடனே தலைமை ஆசிரியர் ஒரு ஆச்சரியம், என்னடா இவன் 5 நபருக்கு 2 முட்டைனா 10 முட்டைன்னு சரியா எழுதியிருக்கான். பின்னால் உட்கார்ந்திருக்க அவனை பார்க்கிறான், பார்த்து எழுதியும் 8 முட்டை என்று எழுதியிருக்கிறான். என்னடா அந்த பின்னாடி உட்கார்ந்திருக்க சிறுவனை எழுப்பி கேட்கும்போது அந்த சிறுவன் சொன்னான், ஐயா எங்கள் வீட்டில் என் தகப்பனார் இறந்து விட்டார் இல்லையா, எங்க வீட்டுல 4 பேர் தானேங்கய்யா, அப்ப 4 பேருக்கு 8 முட்டை தானேங்கய்யா அப்படின்னு அந்த சின்ன வயதிலே உண்மையும் நேர்மையுமாக நின்ற ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அந்த தலைவன் தான் எங்கள் ஐயா காமராஜர் அவர்கள். இதே போல 1927 முதல் 1930 இந்த காலகட்டத்தில் இந்தியா ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் அறியப்பட்டு கிடந்தது. அப்பொழுது சைமன் குழு ஒரு குழு இந்தியாவிற்கு வருகிறார். ஒருபுறம் நேரு அவர்கள் லக்னோவில் சைமன் குழுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இன்னொரு புறம் லாகூரில் லாலா லஜபதி ராய் அவர்கள் சைமன் குழுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அப்படி போராட்டத்தை முன்னெடுத்த விளைவு லாகூர்ல என்ன நடக்குது? காவலர்கள் தடியை நடத்துகிறார்கள். அப்பொழுது லாகூர் லஜபதி ராய் சொல்கிறார், நீங்கள் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இந்த இந்திய தேசத்தின் மீது அடிக்கப்படுகின்ற ஆணி அப்படின்னு முழங்கினார் லாலா லஜபதி ராய். காவலரால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு என்ன ஆகிறார்? காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு லாலா லஜபதி ராய் அந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தின் விளைவாக இறந்து போகிறார். இதன் விளைவாகத்தான் பகவத்சிங், சுகதேவ் என்ன பண்றாங்க? அந்த லாலா லஜபதி ராயை கொன்றாங்க இல்லையா சார் ஆண்டர்சன், அந்த ஆண்டர்சனை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் பின்னால் பகவத்சிங் தூக்கு கையில் ஏற்றப்படுகிறார். அப்ப ஒரு கருப்பு கொடி காட்ட போராட்டம், லாலா லஜபதி இறந்து போயிட்டாரு. அதன் விளைவாக பகவத்சிங் சார் ஆண்டர்சன் ஆங்கிலேயரை சுட்டுக் கொன்றான். இது ஒரு பக்கம். லக்னோவில் நடந்த கருப்பு கொடி காட்டும் போராட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழகத்திலே ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் என்ன பண்றா தெரியுமா? திருமலை நாயக்கர் மகாலில் சைமன் குழு தங்கி இருக்கிறது. அப்ப சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சைமன் குழுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிக்கிட்டு நின்றால் கைது, அவர்களை சிறையில் அடைப்போம் என்று. அப்ப அந்த தலைவன் என்ன பண்ண தெரியுமா?
அந்த கருப்பு கொடி காட்டக்கூடிய போராட்ட குழுவை இரண்டாக பிரிக்கிறான். ஒரு குழு தன்னுடைய கையில் கருப்பு கொடியை வைத்துக் கொண்டு முன்னோக்கி நடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இன்னொரு குழு அந்த பக்கம் கருப்பு கொடியை கையில் வைத்துக் கொண்டு இந்த பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டத்தில் என்ன சொல்லிருக்கு? கருப்பு கொடி காட்டிட்டு சைமன் குதிரை நின்றால் கைது. அப்ப ஒரு தலைவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த கருப்பு கொடி ஆட்ட போராட்டத்தை தமிழகத்துல வெற்றி பெற வைத்த ஒரு தலைவன் இருக்கிறார்னா அந்த தலைவன் தான் எங்கள் தாத்தன் காமராஜர் அவர்கள். அவர்தான் என்ன பண்ணாரு? இந்த இரண்டு பேரும் நடந்து போற மாதிரி செஞ்சு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை வெற்றியடை செய்தார். அதே தலைவன் தான் அணை ஒன்றை கட்டுகிறார்கள். அப்படி அணையை கட்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும். அப்ப வெளியேற்றாங்க. வெளியேற்றும் போது அந்த பகுதியில் இருந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் காமராஜருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிக்கிட்டு காமராஜர் ஒழிக, காமராஜர் ஒழிக, காமராஜர் ஒழிகன்னு கோஷம் எழுப்பினார்கள். ஆனால் அதே அணையை ஐயா காமராஜர் அவர்கள் திறக்க வரும்பொழுது அங்க குழுமியிருந்த 3000 மக்களும் காமராஜர் வாழ்க, காமராஜர் வாழ்க, காமராஜர் வாழ்கன்னு கத்துனாங்க. அப்ப போட்டி யாருக்கு? எங்களுக்கும் திராவிடருக்கும் இல்லை, எங்களுக்கும் அவருடைய பேரன் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி. அன்பிற்குரியவர்களே, தலைவர்கள் இப்படி இருக்கணும். எங்கள் ஐயா காமராஜரை போல இருக்கணும். இது இன்னொரு பக்கம். ஆங்கிலேயர் இந்தியாவிற்கு வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? வாணிபம் செய்ய வந்தார்கள். வாணிபம் செய்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? பொருளாதாரம் கிடைக்கும். அப்ப ஒரு தலைவர் முடிவுன்னா வாணிபம் செய்யத்தாண்டா வரான், அவனுக்கு என்ன வேணும்? பொருளாதாரம் வேணும். அவன் பொருளாதாரத்திலே அவன் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பொருள் எடுத்து அவனை போடுதான் சொல்லி சுதேசி கப்பல் விட்டு ஆங்கிலேயர்களை ஓட விட்ட ஒரு பாட்டன் இருக்காருன்னா அது வ.உ. சிதம்பரனார் என்ற ஒரு பாட்டன். இது இன்னொரு பக்கம். 1930ஆம் ஆண்டு வட்டமேசை மாநாடு இங்கிலாந்தில் நடக்கிறது. அப்படி இங்கிலாந்தில் நடக்கும் பொழுது இங்க தமிழகத்தில் இருந்து ஒரு தலைவன் வட்டமேசை மாநாட்டில் போய் கலந்து கொள்கிறார். அப்படி இருக்கும்போது அங்க சார்ஜ் மன்னர் அந்த தலைவனுக்கு கை கொடுக்க வருகிறார். அப்ப இந்த தலைவன் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் கையை கொடுக்காமல் மறுத்து விடுகிறார். அப்ப கேட்கும் பொழுது அந்த தலைவன் சொல்கிறான், எதற்காக இவருக்கு கை கொடுக்க மறுக்கிறான்னு சொல்லும்போது அந்த தலைவன் சொன்னான், டேய் நீ யார கூட இந்த இந்திய தேசத்தில் தாண்டா தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு அப்படின்னு அடிமையில இருக்கு, அதை பதிவு செய்வதற்கு தான் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா ஒரு பாட்டன். அந்த பாட்டன் தான் ரட்டமலை சீனிவாசன் என்ற ஒரு பாட்டன். தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி போய் இங்கிலாந்துல என்ன சொல்லிட்டு வந்தான்? நீ ஆளக்கூடிய இந்த தேசத்தை தாண்டா தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு இருக்கு, அதை பதிவு செய்வதற்குன்னு சொல்லி பதிவு செஞ்சான் ஒரு தலைவன். இன்னொரு தலைவன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? ராணுவத்தில் வேலை பார்க்கிறான். ராணுவத்தை வேலை பார்த்துக் கொண்டு தான் சொந்த கிராமத்திற்கு வருகிறான். அப்படி சொந்த கிராமத்திற்கு வரும்பொழுது அங்க இருந்த மக்கள் சாதியால் அடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்படுகிறார்கள். அப்போது தலைவன் முடிவெடுத்தான், நாம் இனி இருக்கக்கூடிய இடம் இந்திய ராணுவம் அல்ல, எங்கெல்லாம் மக்கள் சாதியால் அடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்படுறார்களோ அங்கதான் நாம் இருக்கணும் என்று முடிவு செஞ்சா ஒரு தலைவன் இம்மானுவேல் சேகரார் என்ற ஒரு தலைவன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் கைரேகை சட்டம், குற்ற பரம்பரை என்று குற்றம் சுமத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் காவல் நிலையத்தில் போய் கையெழுத்திட என்று குற்ற பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்ப ஒரு தலைவன் சொன்னான், என்ன சொன்னா தெரியுமா? ஏண்டா குற்றம் பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்திருக்கா, நம்மள போய் தினந்தோறும் கைரேகை வைக்க சொல்றான், கட்ட வேலை இருந்தா அதோட நம்ம கைரேகை வைக்கணும், கைரேகை வைக்கிற கட்ட வேலை வெட்டியேன்னு அந்த சட்டத்தை எதிர்த்து இங்கே ஒரு தலைவன் போராடினான். அந்த தலைவன் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ற ஒரு தலைவன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆண்டாண்டு காலமாய் அடிபட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனத்தின் வழி பொறுக்காது, இனியும் இந்த இனம் இருக்காது என்று ஈழத்துல படகட்டி அடித்தான் பாருங்க எம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் தலைவன். அப்படி இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல்லர் என்போம், பறையர் என்போம், பழிதன்னை எண்ணாமல் பண்ணார் என்போம், செட்டி என்போம், நாடார் என்போம், முதல் என்போம், தமிழ்நாட்டாரே என்றாவது நம்மை நாம் தமிழர்னு சொன்னமானு ஏட்டுல எழுதினார் பாவலர் பெருஞ்சித்தனார். அந்த பாவலர் பெருஞ்சித்தனார் ஏட்டுல எழுதின இன்றைய நாட்டில் நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர்னு உலகம் முழுக்க போய் சேர்த்தான் பார் ஒரு தலைவன், எங்கள் அண்ணன் உயர் செந்தமிழன் சீமான். அப்படி இருக்கணும் தலைவன். ஆனா இவன் என்ன சொல்றான்? 2021 ஒரு பாட்டை போட்டான், ஸ்டாலின் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் அதுதான் மக்களுக்கு விடிவு அப்படின்னா. ஆனா மக்களுக்கு ஒரே முடிவாய் போச்சு. என்ன சொன்னார்கள் இவர்கள்? 2021 ஆட்சி வருவதற்கு முன்பாக எடப்பாடி அவர்கள் இந்த அதிமுகவுடைய முதலமைச்சராக 2016 இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு 14 பேர் இறந்து போறாங்க. உடனே ஸ்டாலின் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சுட்ட காவலர்கள் மீது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாரு. ஆனா இதே ஸ்டாலின் ஆட்சியில இன்று தூத்துக்குடி துப்பாக்கியால் சுட்ட காவலருக்கு பதவி உயர்வு கொடுத்திருக்கான். இது திமுக. துப்பாக்கியில சுட்ட அதிமுக, துப்பாக்கியில சுட்டவனுக்கு பதவி உயர்வு, துப்பாக்கியில சுட்ட அதிமுக, துப்பாக்கியில சுட்டவனுக்கு பதவி உயர்வு கொடுத்தா அது திமுக. ரெண்டு வேற வேற இல்ல. திமுகவும் அதிமுகவும் வேற வேற நீங்க நினைக்கிறீங்க, வேற வேற இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். நான் சொல்றேன் எப்படின்னு. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை. அண்ணா அடிக்காதீங்கன்னா நான் உடைய கழட்டேன் ஒரு பெண்மணி கதறினாள் அதிமுக ஆட்சியில. இங்க இன்னொரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில இங்கேயும் பாலியல் வன்கொடுமை. இது போக 2 நாட்களுக்கு முன்னாடி 2 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை குறித்து கொலை செஞ்சிருக்கான். யாரு? திமுக கிருஷ்ணகிரியில இளைஞர்களை பார்க்கக்கூடிய ஒரு சொறி பிடிச்ச வெறிநாய். அப்ப அதிமுக ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை, திமுக ஆட்சியிலும் பாலியல் வன்கொடுமை. அப்ப அதிமுகவும் திமுகவும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒன்றுதான். இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சியில
சொத்துக்கு வரி உயர்த்தப்படுகிறது. உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடியை பார்த்து சொத்துக்கு வரியா சொத்தை புடுங்கிறதுக்கு வரியான்னு சொன்னாரு. இப்ப நாங்க கேட்கிறோம் ஸ்டாலினை பார்த்து, எதை புடுங்குவதற்காக ஸ்டாலினோட ஆட்சியில சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கு? இதே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மின் கட்டண வரி உயர்த்தப்பட்டது. உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? மின் கட்டண வரி கேட்கும் போது சாக்கடிக்குதுன்னு சொன்னார். ஆனா இதே ஸ்டாலினோட ஆட்சியில இன்று மின் கட்டண வரி உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப திமுக அதிமுக வேறா? ரெண்டும் ஒன்றுதான். நீங்க நினைக்கிறீங்க பேய்க்கு மாட்டு பிசாசு, பிசாசுக்கு மாட்டு பேய், பேய்க்கு அப்படி நினைக்கிறீங்க. திமுகக்கு மாட்டு அதிமுக, அதிமுக மாட்டு திமுக. திமுக என்ன சொல்றாங்க? நாம் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்போம். இவன் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம். திமுக பெண்களுக்கு இலவச பஸ் பேருந்து. இங்க அதிமுக என்ன சொல்றான்? நாங்கள் வந்தால் ஆண்களுக்கும் பேருந்து இலவசம். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த மார்ச் மாதத்திற்குள் மக்களுக்கு 9000 ரூபாய் கொடுத்துருக்கான். 9000 ரூபாய், உங்களுக்கு 3000 ரூபாய், மாத குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய், இது போக 5000 ரூபாய் வந்து அந்த பெண் கோடைகால தொகை, மகளிருடைய உரிமை தொகை சொல்லிட்டு மொத்தம் 9000 ரூபாய் கொடுத்துருக்கான். மொத்தம் 1 கோடி ரேஷன் கார்டு, 1 கோடி ரேஷன் கார்டு. அப்ப 1 கோடி ரேஷன் கார்டுக்கு 9000 வச்சா 9000 கோடி. இந்த 9000 கோடியை வச்சு என்ன பண்ணிருக்கலாம்? ஸ்டாலின் இங்க இருந்து போறாரு துபாய்க்கு. எதுக்கு போறாரு? நாங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை அழைத்து கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம். டேய், அதை இங்கேயே செஞ்சிருக்கலாம்டா. மக்களுக்கு கொடுத்த 9000 கோடி இருக்குல்லடா, அந்த 9000 கோடியை வச்சு பெண்களுக்கு ஆண்களுக்கு தொழிற்சாலையை திறந்து அந்த தொழிற்சாலை மூலமாக மாதந்தோறும் 15000 ரூபாய் சம்பளம் வர மாதிரி கொடுத்துருக்கலாம்லடா அப்படின்னு நாங்க கேட்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜகவும் காங்கிரஸும் வேற கட்சிங்க செஞ்சிருக்கீங்க. பாஜகவும் காங்கிரஸும் வேற அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். முதலாக நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், இதை செயல்படுத்தி கொண்டிருப்பது பாஜக. அப்ப பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றுதான். இன்னொரு பக்கம் என்ஐஏ சட்டம், ஆட்சி சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ், இந்த செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருப்பது பாஜக. அப்ப பாஜகவும் காங்கிரஸ் வெவ்வேறு இல்ல, இரண்டும் ஒன்றுதான். இதே போல பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ். இன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயிலை கட்டியிருப்பது பாஜக. அப்ப காங்கிரசும் பாஜகவும் வெவ்வேறா? இரண்டும் ஒன்றுதான். இப்ப 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த தேர்தல் நடைமுறையை செயல்படுத்த காத்துக் கொண்டிருப்பது பாஜக. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எதிர்க்காமல் அமைதியாக கடந்து கொண்டிருப்பது காங்கிரஸ். அப்ப பாஜகவும் காங்கிரஸ் வேற அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? நாமே மாற்று நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்றோம். நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணு இல்ல. பி காப்பிலிப்பட்டி பாலகிருஷ்ண ஊராட்சியில பி காப்பிலிப்பட்டி கிராமம் இருக்கு, போய் கேளுங்க. அதிமுகவோட ஆட்சியில ஐயா இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சீனிவாசன் தண்ணீர் தொட்டி இடிமேல இருக்கு. இன்னொரு பக்கம் ரேஷன் கடை, மக்கள் வரி பணத்தை செலவு செஞ்சு ரேஷன் கடை கட்டிட்டான். இன்னொரு பக்கம் குடிநீர் தொட்டி அதையும் கட்டிட்டான். எல்லாமே கட்டிட்டு அப்படியே கிடப்பில போட்டு வச்சிருந்தான். திமுக போய் கேட்டா அவங்க கட்டினது நாங்க எப்படி திறக்கிறது? அதிமுக கேட்டா அவங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க எப்படி திறந்து வைக்கிறதுன்றாங்க. அப்ப அந்த பகுதி மக்கள் எங்கிட்ட வந்தாங்க. நாங்க போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். இன்று புதிய ரேஷன் கடை பி காப்பிலிப்பட்டி கிராமத்துல திறந்து வச்சிருக்கோம். இது நாம் தமிழர் கட்சி. இன்னொரு பக்கம் குடிநீர் தொட்டி, இந்த தாடிக்கும மாரமாடியில ஒரு குடிநீர் தொட்டி இருந்துச்சு இல்லையா, அது மாதிரி இடிய நிலை இருந்துச்சு. அதையும் போய் சொன்னோம், அதை இடிப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது நாம் தமிழர் கட்சியின் அரசியல். இன்னொரு பக்கம் அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து புதிதாக ஒரு குடிநீர் தொட்டி கட்டுவதற்காக ஒரு உத்தரவை வாங்கி கொடுத்திருக்கிறோம். இது நாம் தமிழர் கட்சியின் அரசியல். இந்த இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர், எங்க அண்ணன் நாராயணன் மூலமா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் தான், அவங்கள்ட்ட போய் மனு கொடுத்தோம், மின்விளக்கை கம்பத்தை சரி செஞ்சு கொடுங்கன்னு. அவங்க பாருங்க எடுத்தாங்க பாரு ஓட்டம். போய் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா? அம்மா, என்ஜிஓ காலனில 2 மின்விளக்கு புதுசா கட்டியிருக்கீங்க, நாங்க ஏற்கனவே மனு கொடுத்திருந்தோம், இதையாமா நீங்க கட்டி கொடுக்கலன்னு சொன்னேன். ஒரே கேள்வி தான் கேட்டேன். கேட்ட உடனே பதாகை பிச்சுக்கிட்டு தெரிச்சு ஓடிட்டான். அம்பேத்கர் நகர் சம்பவம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, ஒண்ணும் இல்ல, 10க்கு 10 பதாகை. அந்த பதாகையை வச்சா ஆக்கிரமிப்பு, அந்த பதாகையை வச்சோம்னா ஆக்கிரமிப்பு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க? நீங்க போய் அரசு மருத்துவமனை பாருங்க, அரசு மருத்துவமனை பக்கத்துல பல்ல பறிச்சு நடைமேடை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து வடக்கு காவல் நிலையம் இருக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா சிலை இருக்கும். ஏன்டா இதை வந்து நடைமேடை போடுறீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கிறது, போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்கிறது, அதனால் மக்களுக்காக நடைமேடை கட்டுறோம் சொல்றான். ஏண்டா 10க்கு 10 பதாகை வச்சது ஆக்கிரமிப்புன்னு அந்த 10க்கு 10 பதாகை எடுக்க சொல்ற. ஆனா அங்க அவ்வளவு பெரிய சிலை, பேரறிஞர் அண்ணா சிலை அந்த இடத்துல இருக்குது. அது உங்களுக்கு ஆக்கிரமிப்பா தெரியலையா? நாங்க பேரறிஞர் அண்ணா சிலையை வைக்க கூடாதுன்னு சொல்லல, பேரறிஞர் அண்ணா சிலை இருக்கட்டும், அது மக்களுக்கு எந்த ஒரு இடத்துல இடையூறு இல்லாத ஒரு பொதுவான இடத்துல வைங்க. தலைவர்களுக்கு செலவைக்கணுமா வைங்க, அதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்க, ஒதுக்கி கொடுத்து அந்த இடத்துல வைங்கன்னு சொல்றோம். நாங்க சொல்றோம். இங்க திண்டுக்கல் மாநகராட்சி, இந்த இதுக்கு வருவோம். திண்டுக்கல் மாநகராட்சியில 2014 திண்டுக்கல்ல மாநகராட்சியாக அறிவிக்கிறாங்க. இப்ப 2026 உண்மையிலே உங்கள் மனசாட்சி கொண்டு சொல்லுங்கள், இந்த 48 வட்டங்கள் திண்டுக்கல் மாநகராட்சி என்று சொல்வதற்கு தகுதியானதா இருக்கா? இல்ல. இப்ப என்ன பண்றான்?
இங்க இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணாபுரம், முள்ளிப்பாடி சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் கூடிய ஊராட்சிகளையும் நாங்க என்ன பண்ண போறோம், மாநகராட்சியாக மாத்த போறோம்னு சொல்லலாம். நான் என்ன கேட்கிறேன், எப்பா நீ 48 வார்டுல ஏற்கனவே 2014 மாநகராட்சி சொன்னா அங்க என்ன வளர்ச்சியை கொண்டு வந்த? ஒண்ணு பண்ணல. இப்ப நீ இந்த பகுதிகளையும் மாநகராட்சியில் சேர்த்து என்ன பண்ண போற? மக்கள்கிட்ட சொத்து வரியை பிடுங்க போகிறேன், மக்கள்கிட்ட குடிநீர் வரியை பிடுங்க போகிறேன். அதுதான் 2016 to 21 இந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில திண்டுக்கல் மாநகராட்சியில 17.5 கோடி ஊழல். அதிமுக ஆட்சியில 6 பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஊழல் ஒழிப்பு பிரிவு பொறியாளர், ஆணையர், அப்புறம் நிர்வாகிகள் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க 17.5 கோடி. உடனே திமுக நீங்க மட்டும் தான் ஊழல் செய்வீங்களா, நாங்கள் ஊழல் செய்வோம் சொல்லிட்டு இந்த திமுக ஆட்சியில 4.5 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. அப்ப அதிமுகவிலும் ஊழல், திமுகவிலும் ஊழல். இது திண்டுக்கல் மாநகராட்சி. அன்பிற்குரியவர்களே, நாங்கள் எடுத்து வைக்க தத்துவத்தை பாருங்கள். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஒரு தத்துவத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். மண்ணை காக்காது, மண்ணை வாழ வைக்காது, மண்ணில் வாழக்கூடிய ஒற்றை உயிரினமான மனிதனை எப்போதும் மண் வாழ வைக்காது என்று சொல்வார். அப்படி என்றால் என்ன விளக்கம்? இங்க எல்லாமே மண்ணு தான், மண்ணில் இருந்தால் எல்லாம். மனிதன் ஆரம்பத்தில் மண்ணிலிருந்து தாதுக்களை கண்டறிந்தான், அந்த தாதுக்களை இரும்பு செய்தான், அதை பயன்படுத்தி வேட்டையாடி உணவு உண்ட மனிதன் நாகரிக சூழலுக்கு மாறினான். அது விவசாயி தான் மாத்தினாங்க. அன்பிற்குரியவர்களே, நாங்கள் பேசக்கூடிய அரசியல் இந்த மண்ணுக்கானது, மக்களுக்கானது. ஒண்ணுமில்ல, பூச்சி இனங்கள் இருக்கு. பூச்சி இனங்கள் மட்டும் செத்து போய்விட்டால், இந்த மனிதகுலம் 4 ஆண்டுகள் செத்து போய்விட்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் எப்படியா செத்து போகும்? அன்பிற்குரியவர்களே, ஒரு பூ இருக்கிறது, அந்த பூவுல தேனி போய் தேன் குடிக்க போயிடும். அப்படி தேன் குடிக்கும் போது அந்த தேனீக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மகரந்த தாட்கள் ஒட்டிக்கும். அதே தேனி இன்னொரு மலர்ல தேன் குடிக்க போகும். அப்படி தேன் குடிக்க போகும்போது இந்த மகரந்த தாள்கள் அங்க இருக்கக்கூடிய சூழலத்தோடு சேர்ந்து கருவுறுதல் நடக்கும். அதன் விளைவாகத்தான் பூ மொட்டாகவும் காயாகவும் கனியாகவும் கிடைக்கிறது. அப்ப இந்த உலகில் மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன இருக்கணும்? பூச்சி இனங்கள் நன்றாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பறவைகள். மரத்துல எல்லா விதைகளும் கீழே விழுகிறது, ஆனா ஒண்ணு கூட முளைக்காது. அதை பறவை சாப்பிடணும். அந்த பறவையோட உடலுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், வேதியியல் மாற்றம் நடக்கும். அந்த வேதியியல் மாற்றத்தின் மூலமாகத்தான் விதைகள் முளைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்ப இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு பறவைகளும் இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் மரம். மட்டக்கட்சியை பொறுத்தவரையும் மரம்னா காசு, பணம், துட்டு ஒரே வெட்டி எடுத்து போயிருவாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுவோம் தெரியுமா? மரம் சிறுசின் சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி, நினைக்க நெஞ்சூறு உணவும், விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் உரு வைக்கும் மலர்கள், மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு மரம் கண்ணன் அன்னை படிக்காதீர், உண்ணக்கனி ஒதுங்க நிழல், ஆட தூளி அழகு வேலி, தடவ தைலம் தாழிக்கை எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு. மரம்தான் எல்லாம் மரம்தான் மனிதன் மரம்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் மையம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் மையம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் மையம், மணந்தோம் மாலை சந்திர மரத்தின் மையம், துயின்றோம் தலையறை பஞ்சு மரத்தின் மையம், இறந்தோம் பாடை சவப்பட்டி மரத்தின் மையம். மரம்தான் எல்லாம் மரம்தான் மனிதன் மரம்தான். இது நாம் தமிழர் கட்சியோட அரசியல். அப்ப இந்த மண்ணுல மனிதன் நல்லா இருக்கணும்னா பூச்சி நல்லா இருக்கணும், மரங்கள் நல்லா இருக்கணும், பறவைகள் நல்லா இருக்கணும், விலங்குகள் இருக்கணும், மலைகள் இருக்கணும். இந்த அரசியல் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். ஆனா இதே திமுக இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் காட்டையும் கனிம வளத்தையும் எல்லாத்தையும் வெட்டி சூறையாடக்கூடிய அரசியல் இந்த திருட்டு திராவிடர்கள் திமுகவின் அரசியல், அதிமுகவின் அரசியல். இங்க கூடிய மண்ணையும் மரத்தையும் மக்களையும் காக்க ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல், அது நாம் தமிழர் கட்சியின் அரசியல். அன்பிற்குரியவர்களே, ஒரு கோவில் இருக்கிறது, அந்த கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்வது இந்திய அரசியல். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் நீங்கள் உள்ளே போகலாம், நீங்கள் உள்ளே போவதற்கான உரிமையை நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்வது திராவிட அரசியல். தமிழ் தேசிய அரசியல் என்ன தெரியுமா? இந்த கோவிலே என்னோடதா, என்ன யாரணி உள்ள போகலாம் சொல்றது தமிழ் தேசிய அரசியல். இங்க கச்சத்தீவு இருக்கு, கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது இந்திய அரசியல், வேடிக்கை பார்த்தது திராவிட அரசியல். கச்சத்தீவை திருப்பி கொடு, இல்லனா எங்களை பிரிச்சு விடு, இது தமிழ் தேசிய அரசியல். இங்கே இந்தியை திணிப்பது இந்திய அரசியல். இந்தியை எதிர்ப்பது போல இங்க கூடிய பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாய பாடமொழியாக அமைத்து வேடிக்கை பார்ப்பது திராவிட அரசியல். இங்க தமிழ் தாண்டா வழிபாட்டு மொழியாகும், வளவாட்டு மொழியாகும், பண்பாட்டு மொழியாகும், பயன்பாட்டு மொழியாக இருக்க வேண்டும், தமிழ்தான் எல்லாம் என்று சொல்வது இங்க தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்குள் சமஸ்கிருதத்தை அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்வது இந்திய அரசியல், வேடிக்கை பார்ப்பது திராவிட அரசியல். தமிழில் இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுத்து தஞ்சை பெரிய கோயில் தமிழை அரியணை ஏற்றியது தமிழ் தேசிய அரசியல். இங்க இந்திக்காரர்களை தமிழகத்தில் நுழைப்பது இந்திய அரசியல், வேடிக்கை பார்ப்பது திராவிட அரசியல். இந்திக்காரர்கள் இங்க வந்து வாழட்டும், அவர்களுக்கு இன்னர் லைன் பர்மிட் கொடு, உள்நுழைவு சீட்டு அனுமதி கொடு, அவர்கள் எங்க இருந்து வராங்க, அவங்க பேர் என்ன, அவங்க முகவரி என்ன, எத்தனை பேர் வராங்க, இதெல்லாம் நீ கணக்கெடுன்னு சொல்றது தமிழ் தேசிய அரசியல். அன்பிற்குரியவர்களே, மொத்தம் தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 44 தொகுதிகள் தனி தொகுதிகள், 2 தொகுதிகள் பழங்குடியினருக்கு. அப்படி 44 தொகுதிகளில் ஆதி தமிழர்களை வேட்பாளராக நிறுத்தியிருப்பது இந்திய அரசியல், திராவிட அரசியல். இந்த 44 தொகுதிகள் போக கூடுதலாக 7 தொகுதிகளில் பொது தொகுதிகளில் வேட்பாளரை ஆதி தமிழர்களை பொது தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தி அழகு பார்த்திருப்பது தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல் பழனி பொது தொகுதி, அந்த பொது தொகுதியில் முதலாக அரசியல் வரலாற்றிலே ஒரு பழங்குடியின பெண்ணை வேட்பாளராக நிறுத்தி இங்கே ஒரு புரட்சியை படைச்சிருக்கிறது தமிழ் தேசிய அரசியல்.
நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஏன் பாஜக வேண்டாம், ஏன் காங்கிரஸ் வேண்டாம், ஏன் நாமே மாட்டு நாம் தமிழ் மாட்டே வரும். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தரமான சமமான கல்வி, மருத்துவம், குடிநீர் அனைவருக்கும் இலவசம். கன்னடர்களுக்கும் தான், தெலுங்கர்களுக்கும் தான், மலையாளர்களுக்கும் தான், இங்க வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் தான் கல்வி, மருத்துவம், குடிநீர் அனைத்தும் இலவசம். இங்க திராவிட கட்சிகள் இலவசங்கள் கொடுப்பாங்க. 1000 ரூபாய் பணம், ஆடு இலவசம், மாடு இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அதை கொடுக்க மாட்டோம். இளைஞர்களுக்கு நல்ல கல்வி தருவோம், அந்த கல்வி மூலமாக நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்குவோம், அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக அந்த இளைஞரே சம்பாதித்து அந்த பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம். அது நாம் தமிழர் கட்சியின் அரசியல். அன்பிற்குரியவர்களே, இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முத்தரசு அவர்களை அறிவித்திருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவன் நெல்லை வாங்கி கொண்டு போய் அரிசியாக்கி விற்கிறான். அரிசியை விற்பவன் மண்ணில் கோடி சொன்னார் இருக்கிறான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவன் மிளகாய் வாங்கி கொண்டு போய் மிளகாய் பொடியாக்கி விற்கிறான். அவன் இந்த மண்ணில் கோடி சொன்னார் இருக்கிறான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒரு தக்காளி வாங்கி கொண்டு போய் தக்காளி தாம் தயாரித்து தக்காளி ஊர்வாதத்துக்கு கோடி சொன்னார் இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் வைக்கிற கோடி சொன்னார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயி தேவையான லாரி வைக்கிற கோடி சொன்னார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயி தேவையான பம்பு செட் அமைச்சு கொடுக்கிற கோடி சொன்னார். இவர்கள் எல்லாம் கோடி சொன்னா இருக்கும்போது ஏண்டா விவசாயி மட்டும் ஏழையா இருக்கான்னு கேட்ட ஒரே ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். அதனாலதான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னா, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பண்ணி, வேளாண்மை அரசு பண்ணி, படித்தவர் படிக்காத அனைவருக்கும் அரசு வேலை, நீ படிக்காதவர் இல்லை என்ற உருவாக்குதான் எங்களுக்கு அடுத்த வேலை அப்படின்னு சொன்னார். அதனால இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு படித்த வேட்பாளரை, ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். எங்கள் தலைவர் படையில வந்து எப்படி அங்கே கண்ணி கடலில் மூழ்கி போய் அந்த இலங்கையுடைய கப்பற்படையை குண்டு வைத்து தகர்த்து எரிந்தாரோ, அங்கே சொல்கிறார்கள் இது அதிமுக கோட்டை, இது கம்யூனிஸ்ட் கோட்டை என்று சொல்கிறார்கள். நாங்கள் கடந்த 24 தேர்தலிலே 20,000 ஓட்டைகளை இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிருக்கிறோம். இந்த முறை ஓட்டைகளை உடைத்து இந்த கோட்டையை தகர்த்து எங்கள் சகோதரி சட்டமன்றத்துக்கு செல்ல நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.